உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் ஊரை ஏமாற்றும் திட்டம்னு பாமக தலைவர் அன்புமணி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த திட்டம் மூலமா மக்களை ஏமாத்துறதை விட்டுட்டு சேவை உரிமை சட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு முன்வரணும்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோமா, தமிழக மக்களுக்கு அரசோட சேவைகளை வழங்குவதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாம்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டியிருக்காரு. மக்களுக்கு தினமுமே வழங்கப்பட வேண்டிய உணவை வழங்காம பறிச்சு வச்சுக்கிட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வழங்குவது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையோ அதை விட மோசமான ஏமாத்து வேலை தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த திட்டத்தோட பெயரால மக்களை திமுக அரசு ஏமாற்றுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலமா தமிழக மக்களோட வாழ்க்கை தரம் தலைகீழா மாறப்போவதாகவும் ஊடகங்கள்ல செய்திகள் பரப்பப்படுவதாகவும், ஆனா உண்மையிலேயே இந்த திட்டத்தின் மூலமா தமிழக மக்களுக்கு எந்த விதமான புதிய நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட போவதில்லை அப்படின்னும், யாருக்குமே இந்த திட்டம் எந்த ஒரு பயனுமே கொடுக்க போறதில்லைன்னு அன்புமணி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பொது சேவை பெறும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி அளிச்சிருந்தது. ஆனா 4 ஆண்டுகள் ஆகியும் அதை செய்ய தவறிவிட்ட தமிழக அரசு தற்போது அதே சேவைகளை பெற மக்களை முகாம்களுக்கு வரவழைத்து கையேந்தி நிக்க வைக்குது. இதற்கு பெயர் தான் சமூக நீதியா அப்படின்னு அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுக அரசு அமைந்த நாள் முதலே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாம விளம்பரம் மட்டுமே செய்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டிய அன்புமணி, இப்படியே மக்களை தொடர்ந்து ஏமாத்திடலாம் அப்படின்னு திமுக அரசு நினைச்சிட்டு இருந்தா சீக்கிரத்திலேயே இறுதியில ஏமாற போறது அவங்க தானும் சொல்லியிருக்காரு.